3 கொடூரர்கள், தவசி, கார்த்திக், கலீஸ்வரன். பேரெல்லாம் பயங்கரமாக தான் இருக்குது. ஆனால் ரொம்ப கேவலமான ஆளுங்க. ஒரு பொண்ணை தூக்கின்னு போய் அவனுங்க இஷ்டத்துப்படி என்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணிட்டானுங்க. அதுவும் சில மணி நேரங்களாம், 11 மணிலேருந்து 2 மணி 3 மணி வரைக்கும். இப்போ எவ்வளோ மோசமான ஆளுங்களாக இருப்பானுங்கன்னு பாருங்கள். அந்த பொண்ணை வந்து தூக்கின்னு போகிறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு கூட இருந்த ஆளை வந்து அடித்து அவனுக்கு வந்து 20-25 இடத்துல காயம், அது கத்தி வச்செல்லாம் கிழிச்சு அந்த மாதிரி வேலைங்க பண்ணியிருக்கானுங்க. பண்ணி 24 மணி நேரத்தில் போலீஸ் வந்து அவங்கள பிடிச்சிட்டாங்க. இந்த செய்தவங்கன்னு டவுட் இருக்கு அவங்கள. இன்னும் ஐடென்டிஃபிகேஷன் நடக்கலை. ஐடென்டிஃபிகேஷன் நடந்தாலும் இது ப்ரூவ் ஆகிடும் அப்படின்னு தான் சிட்டி கமிஷனர் சொல்கிறாரு, கோயம்புத்தூர். அதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா, பிடிக்கும்போது சுட்டு பிடிச்சாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் பார்த்தேன். அந்த நியூஸில் சொல்கிறது படி 7 ரவுண்டு சுட்டாங்களாம். 7 குண்டு சுட்டிருக்காங்க. 3 பேர் 7 குண்டு சுட்டால் ஒரு ஆளாவது சாகணும். அப்போ குண்டு வந்து மிஸ் ஆகிருக்கு போல இருக்குது. காலில் சுட்டிருக்காங்க. கரெக்டாக சினிமா ஸ்டைலில் காலிலலாம் சுடுறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது மெலிசாக இருக்க பசங்க 20-21 வயசு இந்த அக்யூஸ்டுங்களுக்கு, அவன் ஓடுறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணால் காலில் சுடுறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். சினிமாவில் காட்டுற மாதிரிலாம் சுட முடியாது. அப்போ வந்து வேணும்ன்ட்டு தான் சுட்டிருக்காங்க போல இருக்குது. அதில் வந்து இப்போது இந்த ஹியூமன் ரைட்ஸு அது இது இந்த பிரச்சனைகள்லாம் வரும், என்கொயரியெல்லாம் வரும், போலீஸை வந்து கேள்வியெல்லாம் கேட்பாங்க. ஆனால் அந்த கேள்வி கேட்க வேண்டியவங்க யோசிக்க வேண்டியது என்னென்னா, இந்த 3 பேர் பண்ணது சரியா, இந்த 3 பேர் பண்ணதுக்கு வந்து அந்த கேள்வியெல்லாம் தகுமா அப்படின்றது தான் அவங்க யோசிக்கணும். அதே மாதிரி இதில் இன்னொரு கேள்வி இருக்கிறது என்னென்னா, இன்னும் எத்தனை நாள் தாம்மா இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போக போகிறீங்க? இந்த பாய் ஃப்ரெண்டு இல்லை கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்ற இதில் பாய் ஃப்ரெண்டு சொல்கிறதுக்கெல்லாம் சரின்றது வந்து எவ்வளோ தூரத்துக்கு கரெக்டுன்றது தெரியாது. என்னால் சொல்ல முடியல. அது வந்து எப்படி இவங்க வந்து இந்த காலத்துலேயும் இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு இருட்டாக இருக்கிற ஒரு இடம், காரில் போகிறீங்க, அதுனா புல்லட் ப்ரூஃப் காராக, அது ஒரு ஸ்விஃப்ட் தானே, காரில் போகிறீங்க. புல்லட் ப்ரூஃப் காராக இருந்தால் கூட காருடைய டயர் எரிஞ்சிட்டு அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இந்த சேஃப்டி அப்படின்றது நம்ம மைண்ட்லேயே வேணும். நான் வந்து ஏன் அந்த இடத்துக்கு போனேன் அப்படின்ற கேள்வி நான் கேட்க மாட்டேன். எங்கே வேணால் போகலாம், யார் வேணால் எங்கே வேணால் போகலாம். இந்தியா வந்து சுதந்திரமான இடம், உலகம் வந்து எல்லாருக்கும் வாழறதுக்காக கடவுள் கொடுத்தது, இதெல்லாம் பேசலாம். சரி, அப்போ நடுக்கடலில் போய் நீச்சல் அடிங்க. லைஃப் ஆஃப் பையில் காட்டுவான்ல, அதை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கோங்க. ஒரு இந்த மீன் பிடிக்கிறவங்களுடைய போட்டில் ஏறுங்க, அவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் காசு கொடுத்து அப்படி போங்க. நடுக்கடலில் போய் அங்கே நீந்திங்கன்னா அங்கே லவ் பண்ணுங்கள். ஒரு இடம்ன்றதுக்கு ஒரு வரைமுறை இருக்குல்ல. ஒரு இடத்துல என்னென்ன பண்ணலாம், ஒரு இடத்துல இப்போ வந்து தரையில், நம்ம வீட்டு உள்ள தரையில் உட்காருவோம், நடு ரோட்டில் வந்து உட்காருவோமா? சிலர் உட்காருவாங்கன்னு வைங்க. அதை பற்றி பேசினா ரொம்ப நேரம் பேச வேண்டி வரும். நம்ம வந்து விருந்தாவாதத்துக்காக நான் எங்கே வேணால் போவேன், நான் எப்படி வேணால் இருப்பேன் அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் ஓகே தான். ஆனால் அந்த மாதிரி உண்மையிலேயே வந்து நிஜ வாழ்க்கையில் அது செய்ய முடியுமா, அது சாத்தியமா அப்படின்றது நம்ம யோசிக்கணும். அந்த பொண்ணுக்கு வந்து 18 வயசா 20 வயசா என்னமோ போல இருக்குது. 20 வயசில் இப்படி ஒரு துயரம் நடக்கணுமா? இது வந்து அரசாங்கம் தான் காரணமா? ஏர்போர்ட் பக்கத்தில் நிறைய காலேஜ் இருக்குது. நம்ம ஊர் வந்து துபாய் மாதிரிலாம் கிடையாதுங்க. துபாய் வந்து நம்மளுடைய ஒரு டிஸ்ட்ரிக்ட் அளவு தான் இருக்கும் துபாய். அங்கே வந்து அவனுக்கு எக்கச்சக்கம் க்ரூட் ஆயில் இருக்குது, அவன் ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ணுறான், நியூக்ளியர் ரியாக்டர் இருக்குது, அதை வச்சு அவன் வந்து கரண்ட் எடுக்கிறான், எல்லா இடத்துலையும் லைட்டு போடுறான், எல்லாம் பண்ணுறான். துபாயிலே இந்த மாதிரி மேட்ருங்கள்லாம் நடக்குதுன்னு வைங்க. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு போலீஸ்காரர் இந்த மாதிரி ஒரு மேட்ரு பண்ணிட்டு மாட்டினார். அப்போது நான் சொல்ல வர்றது என்னென்னா, அரசாங்கத்து மேலே ஃபுல்லாக பழி சொல்லின்னு இதில் அரசியல் பண்ணுற எதிர்கட்சிகளும் அரசியல்வாதிகளும் இருக்காங்க. அது வந்து அவங்க பொழப்பே அப்படி தான். பாமகவிலேருந்து பேசியிருக்காரு, ஏடிஎம்கேவிலேருந்து பேசியிருக்காரு, இப்போ அண்ணாமலை பேசுவார், விஜய் பேசியிருக்காரு, அவர் வேறு. இந்த 3 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களே, இந்த 3 பேர் ஒரு வேளை தாவேகா பார்ட்டி ஆளுங்களை கூட இருக்கலாம். ஏன்னா தாவேகாவில் வந்து நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி. இப்போ நான் வந்து தாவேகாவுக்கு மட்டும் எதிராக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. நிறைய பேர் இந்த ரோல் லைஃப்பில் வந்து இந்த ஒரு ரோல் ப்ளே பண்ணுற ஆளுங்க நிறைய பேர் தாவேகா தான் அப்படின்னு நான் வந்து கன்ஃபார்மாகவே சொல்லுவேன். அவங்களுடைய பேக்ரவுண்டு, அவங்களுடைய வீட்டுக்கெல்லாம் போய் பாருங்கள், அவங்களுடைய ஹிஸ்ட்ரி இதெல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்கேயாவது வந்து விஜயோடைய ஃபோட்டோ இருக்கும், இல்லை வட சென்னையுடைய ஃபோட்டோ இருக்கும், இல்லை மயிலை சிவகுமார் இருப்பார், இல்லை வெற்றிமாறனுடைய ஒரு தாக்கம் இருக்கும். இது வந்து நம்ம சமூகத்தை தான் நம்ம வந்து குற்றம் சொல்லணும். நம்ம எல்லாருமே இதுக்கு வந்து இதில் தப்பு பண்ணவங்க தான். இப்போ வந்து அஜித் சொன்னார்ல, அது வந்து ஒரு மனுஷனுடைய தப்பு இல்லைன்ட்டு உடனே ஆரம்பிச்சிட்டாருங்க அவனுங்க. அஜித் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாரு, அவர் உங்களை கழுவி ஊற்றினாருன்றது கூட புரியல. ஏன்னா அவ்வளோதான் அவங்க புரிதல்.
திமுக வந்து எதிர்கட்சின்றவங்க அவங்க, திமுக ஆளுங்கட்சின்னு கூட சொல்ல தெரியாத ஒரு பார்ட்டி தான் வந்து தாவேகா. இப்போ அந்த மாதிரி ஆளுங்க இந்த நேரத்தில் வந்து அரசியல் பண்ணுறதுன்றது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். ஒரு பையனை அடிச்சிருக்காங்க, அவனுக்கு 20 இடத்துல 25 இடத்துல அடி, 25 இடத்துல அடி, அது வெட்டு காயங்கள். இப்படி வந்து அந்த பையன் கஷ்டப்பட்டு எப்படியோ போய் நடந்து எப்படியோ தவழ்ந்தோ எப்படியோ போய் அவன் வந்து போலீஸுக்கு வேற ஒருத்தருடைய ஃபோனை வாங்கி போலீஸுக்கு சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை வந்து அந்த இடத்துல அனாதையாக விட்டு போயிடறானுங்க. அந்த செவுறு எகிரி குச்சோ ஏதோ அந்த பக்கம் தள்ளி விடவோ ஏதோ எல்லாம் செய்திருக்கானுங்கன்னு வைங்க. அந்த பொண்ணுக்கு ட்ரெஸ்ஸும் கிடையாது. அந்த பாதி ட்ரெஸ்ஸோடு அந்த பொண்ணு வந்து காலையில் 4 மணிக்கு, இப்போ ஒரு 4 மணிக்கு ஒரு பொண்ணு வந்து உங்கள் வீட்டு கதவு தட்டுதுன்னு வைங்க, நீங்கள் கதவு திறப்பீங்களா? இல்லை நான் திறப்பேண்ணா. நம்ம வந்து அந்த ஹோல் வழியாவோ இல்லை ஜன்னல் வழியாவோ பார்த்துட்டு ஐயோ முதல்ல வந்து பேய்ன்னு நினைப்போம். அதுக்கப்புறம் ஐயோ ஏதோ பிரச்சனை போல் இருக்குது அப்படின்னு நினைப்போம். அது கதவை திறக்கிறதுக்கே ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடும் திறக்கிறவங்க கூட. அது என்ன மேட்ருன்னு புரிஞ்சுக்கணும்ல. அப்போ அவ்வளோ கூட டைம் வந்து நீங்கள் கொடுக்குறதில்ல. நீங்கள் வந்து யாருக்கு கொடுக்குறதில்லன்னா போலீஸுக்கு நீங்கள் அந்த டைம் கூட கொடுக்குறதில்ல. போலீஸுக்கு இந்த விஷயத்தை வந்து புரிஞ்சுன்னு அவங்க ஆக்ஷன் எடுத்து அவங்க வந்து சிசிடிவி இவ்வளோ கேமரா பார்க்குறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. கேமரா பார்த்து ஆஃபீஸில் உட்காந்து கேமரா பார்த்தா போதுமே அப்படின்வாங்க மக்கள். கேமராவில் பாருங்கள் சார், லொக்கேஷன் போட்டு பாருங்கள் சார், போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்லி கொடுக்குறவங்களாம் இருக்கிறான். அந்த மாதிரி போலீஸுக்கு வந்து டைம் கொடுக்கணும், போலீஸ் மேலே நம்பிக்கை வைக்கணும். அவங்கள மனுஷன் தான். அவங்க வந்து வேறு கிரகத்துலேருந்து வந்தவங்களோ இல்லை அவங்க வந்து ஏதோ ஒரு என்ன சொல்கிறது இந்த ஏலியன் மாதிரி ஏதோ ஒரு ஜென்மெல்லாம் கிடையாது. அவங்களும் மனுஷன் தான். அவங்களுக்கும் யோசிக்கிறதுக்கெல்லாம் டைம் வேணும். ஆனால் உண்மையிலே பாராட்டணும், 24 மணி நேரத்தில் இவ்வளோ கருக்காக பிடிச்சிருக்காங்க அப்படின்றது. இதை வந்து இல்லை சும்மா ஃப்ரேம் பண்ணிட்டாங்க, இல்லை சும்மா பண்ணிட்டாங்க அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த சும்மா எல்லாம் பண்ணுற மாதிரி இருந்தால் சுட்டுருக்கெல்லாம் மாட்டாங்க. சுட்டதுன்றது வந்து ஒரு போலீஸ்காரரை வெட்டினதுனால அவங்க சுடல, அந்த பையனை வெட்டி ஒரு பொண்ணை இப்படி பண்ணிவிட்டு நீ கத்தி எடுத்து போலீஸ் மேலே இது பண்ணுறியாடான்ற ஒரு இதில் தான் சுட்டிருக்காங்க. 3 பேரையும் காலில் சுட்டு 7 குண்டு சுட்டு 3 பேர் காலையும், அதாவது 2 குண்டு பாஞ்சிருக்கான். அப்போ ஒரு குண்டு தான் வேஸ்ட் ஆயிருக்கு. 2 குண்டு பாயிறதுன்றது வந்து சினிமாவில் வேணால் சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் நிஜ வாழ்க்கையில் 2 குண்டு ஒரு ஆளுடைய உடம்புல கால்லையோ கையிலையோ பாஞ்சதுன்னா அது வேறு மாதிரி. அதனுடைய வலியும் அதனுடைய இதெல்லாம் வந்து சாதாரண ஆளுங்களால் அவங்களுக்கு அவங்களுடைய நினைவே வந்து இழந்துருவாங்க. அப்படியே மயக்கமாயி அந்த வலி தாங்க முடியாமல் பிரெயின் வந்து ஃபங்க்ஷனிங் ஸ்டாப் பண்ணி அப்படியே ஒரு டோர்மெண்ட் ஆகிடும். அவ்வளோ ஒரு மேட்ரு பண்ணியிருக்காங்க. இதுக்கு நடுவுலையும் வந்து அரசியல் பண்ணுறானுங்க பாருங்கள். அதை பார்க்கும்போது தாங்க எனக்கு கஷ்டமாக இருக்குது. இங்கே ஏன் லைட்டு போடல, போலீஸ் என்ன பிடிங்கி இருந்தது, அங்கே ஏன் இது பண்ணல, இங்கே ஏன் பாதுகாப்பு கொடுக்கல? ஏன் எந்த ஆட்சி இருந்தாலும் எந்த அரசாங்கம் இருந்தாலும் ட்ரம்ப் இருந்தாலும் இல்லை கிம் ஜாங் இவங்க இருந்தாலும் இது நடக்க தான் செய்யும். ஏன்னா அதுக்கு வழி வகுத்து கொடுக்கறது நம்ம தான். இவனுங்க அக்யூஸ்டுன்னு தெரியுது, இந்த அக்யூஸ்டை வந்து பெயிலில் விட்டுருக்காங்க. அது நம்மளுடைய சட்டத்துடைய ஓட்டைகள். இந்த அக்யூஸ்டை பெயில் எடுக்கிறதுக்கு ஒரு அட்வொகேட் போயிருக்கான், அதுவும் நம்மளுடைய சட்டத்தில் இருக்க ஓட்டைகள். இவனுக்கு வேலையும் கொடுத்துருக்காங்க. இவனுடைய பாஸ்ட் அது இதெல்லாம் தெரியாமல் இவனுங்க ஏதோ பெயிண்டெல்லாம் அடித்து ஏதோ பண்ணி ஏதோ வாழ்ந்துனுக்கிறாங்களாம். இவனுங்க வண்டி திருடுறானுங்க. வண்டி திருடும்போது அங்கங்கே பிடிக்கிறாங்க, 2 நாளில் பெயிலில் வந்துடுறாங்க. அப்போ என்ன ஆகும்? இப்போ சொன்னா நீ என்ன கோர்ட்டை குற்றம் சொல்கிறியான்னு கேட்பீங்க. கோர்ட்டை நான் குற்றம்லாம் சொல்ல, அவங்களுக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்குல்ல. கோர்ட்டுக்கும் அங்கே எவ்வளோ கேஸ் பெண்டிங்கில் இருக்குது, எவ்வளோ கேஸ் வந்து இந்தியாவில் தீர்ப்பே ஆகாமல் இருக்குது, வாய்தான்னு போயினே இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இதில் வந்து உடனே அரசாங்கம் வந்து அங்கே லைட்டு போடல, அரசாங்கம் வந்து அங்கே போலீஸ் நிறுத்தலை, பக்கத்தில் இத்தனை பிஜி ஹாஸ்டல் இருக்குது, பிஜி ஹாஸ்டலான்ட்டு ஏதாவது நடந்ததா? அங்கே கூட நடக்கலாம். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கவங்க எல்லாம் நல்லவங்க கிடையாதுங்க. இவனுங்கெல்லாம் வந்து ரொம்ப கீழ்த்தரமான ஜென்மங்க. மனுஷன்ற அந்த இதில் இவனெல்லாம் சேர்த்துக்கிறதுக்கே தகுதி இல்லாத நாய்ங்க இவனுங்கெல்லாம். அப்போ அந்த மாதிரி ஆளுங்க இருக்கிற ஒரு சமூகத்தில் வந்து வாழும்போது நம்மளுக்கும் அந்த ஒரு புரிதல் இருக்கணும்ல. இப்போ நீங்கள் என்ன காட்டுறீங்க சினிமாவில், மயிலை சிவகுமார் ஹீரோ, யூடியூப் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே வீடியோ தான். ஐயோ அவர் வந்து சிங்கம், அவர் புலி, அவர் வந்து கரடி, அவர் டைகரு, அவர் நாய், அம்மாலன்ற அந்த ஒரு டைலாக் இருக்குது பார்த்தீங்களா, அதுதாங்க எனக்கு ஞாபகம் வருது. ஏண்டா எங்கடா போகிறீங்க நீங்கள்? அந்த காலத்தில் ஹீரோ வந்து போலீஸ்காரங்க, இன்றைக்கி வந்து போலீஸ்காரன் வந்து வேஸ்ட்டு, போலீஸ்காரன் வந்து ஒன்றுத்துக்கும் ஆகாதவன் சினிமாவில். ஆனால் நிஜ வாழ்க்கை அப்படியா? அந்த காலத்தில் வந்து வில்லன் வந்து இந்த தப்பு பண்ணுறவன் தான் வில்ல, இன்றைக்கி வந்து 500 கோடி அடிக்கிறவன் ஹீரோ. எங்கடா போகிறீங்க நீங்கள்? ஏண்டா சின்ன பசங்களை கேட்டால் நான் போலீஸ் ஆகணும் மிலிட்ரி ஆகணும்லாம் சொல்லுவாங்க. ஆனால் பாதி பேர் கூட அது ஆக மாட்டான்னு வைங்க. ஃபிசிக்கலி ஃபிட் ஆக மாட்டான், பாதி நேரம் வந்து ஃபோனில் விளையாடுறது சின்ன பசங்க, அப்படி போகுதுங்க. அதுங்க அந்த காலம் மாதிரி ஒரு 20 வருஷம் முன்னாடி இருந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்றதே கிடையாது இப்போ பாதி பசங்களுக்கு. சரி அதை விடுங்க, அது வேறு டாபிக். அரசாங்கத்தை குற்றம் சொல்கிறது,
உடனே மம்தா பானர்ஜியை குற்றம் சொல்கிறது, இல்லை திமுகவில் இவர் ஸ்டாலினை குற்றம் சொல்கிறதோ, இல்லை எடப்பாடி சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது ஸ்டாலின் வந்து எடப்பாடியை குற்றம் சொல்கிறதோ ஒரு தீர்வு கிடையாதுங்க இதுக்கு. இது வந்து ஒரு தனியாக நடந்த ஒரு சம்பவம். அப்போ அந்த சம்பவம் நடக்கிறதுக்கான காரணம் நம்ம தான். நம்மளும் அந்த பொண்ணும் அந்த பையனும் அவனை ஒதுக்கணும். முதல்ல கூட்டு நாங்கள் போனால் பார்த்தீங்களா, பச்சையாக சொல்லணும்னா, ஏன்டா உனக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதுன்னா காரெலாம் வச்சுக்கிறல்ல, 1000 ரூபாய் கொடுத்து ஒரு ரூம் எடுக்க வேண்டியதானடா அப்படின்னு நாங்கள் கேட்க தோணுது. சின்ன பசங்கள்லாம் இந்த வீடியோலாம் பார்க்காதீங்க, நான் நாட் ஃபார் கிட்ஸ்ன்னு தான் போடுறேன். ஏன்டா இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறீங்க? ஏன்டா முள்ளுப்புத்தரில் போகிறது, அந்த காலத்தில் இது கம்மா கரைக்கு போனாங்க, இல்லை ஆத்தங்கரைக்கு போனாங்க, பருத்தி காட்டுக்குள்ளே போனாங்க அப்படின்னா அது வந்து கிராமம்டா. அதுலேயே பார்த்துருப்பீங்க, அந்த காலத்தில் வந்து அந்த மாதிரி போகும்போது மைனர் பார்ப்பார், மைனர் குஞ்சு வந்து எல்லாம் பண்ணிட்டு போவாருன்னு வைங்க, கடைசியில் ஊர் பஞ்சாயத்தில் நிற்க வைப்பாங்க. அதுவும் நடந்துருக்குது, அதையும் காட்டியிருக்காங்க. ஆனால் அதை கவனிக்க மாட்டானுங்க. ஒரு பாட்டுது ஒரு பிட்டை எடுத்து அதில் ரீல் பண்ணின்னு அதில் இருக்கிற டபுள் மீனிங்கை புரிஞ்சுக்கின்னு அங்கங்கே போக வேண்டியது. அந்த போகிறதுக்கு ஒத்துக்கிறாங்க பாருங்கள் பொண்ணுங்க, அவங்க என்றைக்கு தான் திருந்த போகிறாங்கன்னு தெரியல. எங்கடா போகிறீங்க, என்ன பண்ணுறீங்க நீங்கள், என்ன தான் நடக்குது இந்த ஊரில் அப்படி தாங்க கேட்க தோணுது. இப்போ அவங்க அங்கே போனதுனால மட்டும்தான் இந்த பிரச்சனை, அவங்க அங்கே போகக்கூடாதுன்னு நான் சொல்லலை, நீ எங்கே வேணால் போ. ஆனால் உன்னால் பாதுகாத்துக்க முடியுமா? நான் மகாநல்ல படம், நான் முந்தா நேற்று கூட அந்த படத்தில் அந்த ட்ரெயினில் அடிபட்டு சாவான் அந்த ஒரு பையன், அந்த சீனை வந்து எடுத்து பார்க்குறேன். ஈசன் படத்தில் சமுத்திரகனி துரத்தின்னு வரும்போது அந்த சின்ன பையன் வந்து ஒரு ரயில்வே லைனை வந்து கிராஸ் பண்ணுவான், அதே இடம் தானா அப்படின்ற ஒரு டவுட் வந்தது. சரின்ட்டு நான் மகாநல்ல படம் எடுத்து அந்த சீனை எடுத்து நான் பார்க்குறேன். காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறேன், 7 பேரை சுட்டு பிடிச்சாங்க, 7 குண்டு சுட்டாங்க, 3 பேரை சுட்டு பிடிச்சாங்க போலீஸுன்ட்டு. அதை வேறு ஒரு கிண்டலாக வேறு நம்ம ஊடகங்கள், நியூஸ் சேனல்ஸு, அதே மாதிரி ஆன்லைன் இதில் பார்த்தீங்கன்னா அப்படியும் போடுறாங்க. உடனே எதுக்கு என்கவுண்டர் பண்ணீங்க, எதுக்கு சுட்டிங்க அவனை, நீ உங்களுக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுத்தது, இப்படியும் கேட்குற நிறைய பேர் இருக்காங்க. இந்த ஒரு சுச்சுவேஷனில் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, போலீஸ் இவ்வளோ சீக்கிரம் ஆக்ஷன் எடுத்துருக்காங்களே, இவ்வளோ சீக்கிரம் வந்து அக்யூஸ்ட்டை பிடிச்சிட்டாங்களேன்னு இல்லை. ஏன்னா அப்படி சொல்லிட்டு திமுகவுக்கு கிரெடிட் ஆகிடுமே. ஏன்டா திமுகவுக்கு கிரெடிட் வரட்டுமே, அது என்ன தப்பு? அவங்க அரசாங்கத்தில் இருக்காங்க, இப்போ அவங்க கீழே இருக்க போலீஸு, அவங்க கீழே இல்லை, அவங்க கூட வேலை செய்கிற போலீஸ், கீழேன்னு கூட சொல்லக்கூடாதுங்க. ஆனால் இவங்க வந்து பேசுகிறது தான் அவங்களுக்கு கீழே தானே வேலை செய்கிற, அப்போ நீலாம் இப்படி தான் இருப்ப அப்படின்ட்டு அவங்கள திட்டுறது. அதே போலீஸை இவங்க வந்து அடுத்த ஆட்சிக்கு வந்தாங்கன்னா இவங்க வந்து இவங்க கீழே தானே இருக்கிறான்ட்டு இவங்க திட்டுவாங்க. இதே வாடா பண்ணிருப்பீங்க ஏன்டா. ஆனால் ஸ்டாலின் ஐயா கிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, அவர் வந்து அந்த விஜயுடைய அந்த மேட்டரில், கரூர் மேட்டரில் கூட அவர் என்ன சொன்னார்னா, உன்னால தான் இது நடந்ததுன்ற மாதிரி பேசல. அவர் என்ன சொன்னார்னா, எந்த ஒரு கட்சி தலைவனுமே அவனுடைய தொண்டனுக்கு இந்த மாதிரி ஆகணும்னு நினைக்க மாட்டான் அப்படின்னு தான் பேசினார். ஆனால் அவன் என்ன பேசினான்னு பார்த்தீங்கல்ல, நான் சார் பயமா, நான் சார் மிரட்டுறீங்களா, என்ன அரெஸ்ட் பண்ணுங்க, நான் ஆஃபீஸில் தான் இருப்பேன், அப்படி பேசினவன் அவன். ஐயோ கடவுளே, ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, இந்த மாதிரி பிரச்சனை இனிமேல்ட்டு நடக்கக்கூடாது, இது பண்ணவனை புடி, அவ்வளோதாங்க பண்ண முடியும். அதை விட்டு ரீவைண்ட் பண்ணி நீ ஏன் அங்கே லைட்டு போடல, நீ ஏன் போலீஸை நிறுத்தலை, நீ ஏன் பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னு கேட்குறது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். அப்போ அவனை ஏன் பெயிலில் விட்டாங்க? அவனை வந்து ஒரு தடவை போலீஸ் பிடிச்சிருக்காங்க, 2 தடவை பிடிச்சிருக்காங்க, 4 தடவை பிடிச்சிருக்காங்க. அவனை ஏன் பெயிலில் விட்டாங்க? ஏன்னா நம்ம சட்டத்தில் நிறைய ஓட்டைங்க இருக்குது, அந்த ஓட்டைகளை வச்சு அவங்க வெளியே வந்துடுறாங்க. அவனை ஏன் பெயில் எடுக்கிறாங்க? இப்போவும் ஒருத்தன் வருவான் அவனை பெயில் எடுக்கிறதுக்கு, நான் வக்கீல், நான் வந்து இப்படி, நான் வந்து சட்டத்து கூட நிற்கணும், நான் வந்து நீதி கூட நிற்கணும் அப்படி இப்படின்ட்டு பணத்தை வாங்கினு இப்போவும் அவனை வந்து பெயில் எடுக்கிறதுக்கு ஒருத்தன் வருவான். என்னடா இது, என்னடா உலகம் இது, என்னடா ஊர் இது? என்னமோ இது பண்ணுறான், அது பண்ணுறான், அது பண்ணுறான், அது பண்ணுறேன், நான் மார்ஸுக்கு விட்றேன், நான் இது சேட்டலைட் விட்றேன், நான் இது விட்றேன், அது விட்றேன்னு பேசிட்டு ஒரு பேசிக்கான விஷயத்த பண்ண முடியலடா. அதை மக்கள் நீங்களும் அதை புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்களே, நம்மளும் அதை புரிஞ்சிக்காமல் நம்ம பசங்க இந்த மாதிரி போகிறாங்களே இந்த நைட்டில், தேவையில்லாத இடத்துல போய் தேவையில்லாத நேரத்தில் போய் உக்காந்து எவனோ பாம்பு புழு பூச்சி மாதிரி எவனோ அங்கே சுற்றின்னு இருக்கிற நேரத்தில் அவன் ஏரியாவுக்குள்ளே நீ போனான், அவனுக்கும் ஒரு சுதந்திரம் இருக்குல்ல. சொல்ல போனால் அவன் பெயிலில் இருக்கிறாங்க வெளியில், அவனை ஒரு ஹியூமன் பீயிங் தானே, அப்போ அவனுக்கும் சுதந்திரம் இருக்குது. உடனே டாஸ்மாக் ஆடா பாருங்களா, ஏன்னா டாஸ்மாக்கும் இதுக்கும் என்னடா சம்மந்தம்? டாஸ்மாக் இல்லைன்னா அவன் குடிக்க மாட்டானாடா. நாம் தமிழர் போய் அங்கே பிரச்சனை பண்ணியிருக்காங்க, இவனுடைய கட்சி தலைவர் சொல்கிறதே வந்து கல் இது பண்ணோன்ட்டு, கல்லில் வந்து பவுடர் போட மாட்டானா? கல் வந்து ஏன் பேன் பண்ணாங்க, இல்லை சாராயம் ஏன் பேன் பண்ணாங்கன்னு தெரியுமா? டாஸ்மாக் இருக்கிறதுனால தான் ஊரில் வந்து க்ரைம் கம்மியாக இருக்குது. அதுதான் என்னுடைய ஒப்பீனியன். இதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். க்ரைம் கம்மியாகிறதுக்கு காரணமே டாஸ்மாக் தான். குடிக்கலன்னு வைங்க இவனுங்கெல்லாம், இந்த மிருகம்லாம் இதெல்லாம் வேறு மாதிரி ஆகிடும். என்ன பண்ணுறது தெரியாமல் பைத்தியம் முடிச்சுன்னு ஓடுங்க. பைத்தியம் முடிச்ச நாய்க்கு பைத்தியம் முடிச்சா எப்படி இருந்தாலும் தெரியும்ல, அந்த மாதிரி ஆகிடும் ஊர்.
ஒரு ஊர்லேயும் இப்போ வந்து 1-2 தான் அங்கங்கே சுற்றுது. அப்போ வந்து 100 கணக்கில் சுத்தம். அப்புறம் கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய பணம் வந்து எவனும் முதலாளிங்களுக்கு போவோம். அவன் சர்க்கரையை பதுக்குவான், இது பண்ணுவான், சாராயம் காய்ச்சுவான், விற்பான். கோவிட் டைம்லேயே பார்த்துருப்பீங்களே, 150 ரூபா 120 ரூபா ஏதோ கோட்டரை வந்து 500 ரூபாய்க்கு விற்றானுங்க. அப்போ அந்த லாபம்லாம் எங்கே போச்சு? இதுனா இது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி இது. இது டாஸ்மாக நிறுத்து. எனக்கு திமுக கிட்ட உடன்பாடு இல்லாத ஒரே ஒரு விஷயம் அதுதாங்க. அவங்களும் எதிர்கட்சியில் வரும்போது டாஸ்மாக மூடணும் அப்படின்வாங்க. ஏங்க டாஸ்மாக மூடக்கூடாதுங்க. மூடினா பிரச்சனைங்க ஊரில், இன்னும் ப்ராப்ளம்ஸ் ஜாஸ்தி தாங்க ஆகும். இந்த நேரத்தில் போய் டாஸ்மாக எட்டுன்னு வரானுங்க பாருங்க. அவனுக்கு குடித்ததுனால தான் அவனுக்கு அப்படி ஆகிட்டான்லாம். குடிக்கலன்னா வந்து அவன் வந்து ரொம்ப நல்லவனா. ஆதிசங்கரர் குடிக்கலனா அவன் பாவீங்களா.